செவ்வாய் தோஷமுள்ள ஒரு ஜாதகத்துக்கு, செவ்வாய் தோஷமுள்ள இன்னொரு ஜாதகத்தை தான் ஆண், பெண்ணுக்கு பொருத்தணும்னு சொல்றாங்க. இப்ப செவ்வாய்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் அமர்ந்திருந்தால் அதுக்கு பேர் செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். அவ்வளோதான். அப்போ சில பேர் இதைய ராசிக்கு பார்ப்பாங்க. சில பேர் சுக்கிரனுக்கு பார்ப்பாங்க. அப்ப செவ்வாய மட்டும் முக்கியத்துவம் குடுத்து திருமண வாழ்க்கைய செஞ்சவங்களோட வாழ்க்கை எத்தன பேத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது சரியா வந்திருக்காது. அப்போ செவ்வாய மட்டும் பொதுவா வச்சு எடுக்கக்கூடாது. மற்ற முக்கியமான பொருத்தங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கனால, இப்ப 8, 12 செவ்வாய் கடுமையான செவ்வாய்ங்கிறாங்க. அப்ப 8, 12 செவ்வாய் மட்டும் இருந்தா தான் தோஷமா? மற்ற கிரகங்கள் இருந்தா தோஷம் இல்லையான்னு பார்த்தா, எந்த எந்த லக்னத்துக்குமே 8, 12 மற்ற கிரகங்கள் இருந்தால் அதை நம்ம கெட்டு போச்சுன்னு தான் சொல்றோம். இப்ப தோஷம்னா என்னன்னு சொல்றோம்? ஒரு கிரகம் கெட்டு போனத நம்ம தோஷங்கிறோம். ஒரு கிரகம் நல்லா இருந்ததுன்னா அது யோகங்கிறோம். அப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு செவ்வாய் இல்லாத ஜாதகத்தை தாராளமாக திருமணம் செய்யலாம். மற்ற முக்கியமான பொருத்தங்களின் அடிப்படையில் பார்த்து